நண்பர்களே, நம்மளோட இந்த அறுபடை வீடு பயணத்துல நாங்க வந்திருக்கிற இடம் முருகனின் 4ஆம் படை வீடான சுவாமி மலைக்கு தான். இந்த வீடியோ மூலயமா சுவாமி மலைக்கு எப்படி போறது, இந்த கோயிலுடைய வரலாறு என்ன, வழிபடும் முறை என்ன, இங்க வரும் பக்தர்களுக்கு இந்த கோவிலோட தேவஸ்தானம் போர்ட் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, இப்படி எல்லாத்தையுமே உங்களுக்கு டீடைலா சொல்லியிருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க சுவாமிநாதனை தரிசிக்க போலாமா? வெற்றிவேல் முருகனுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை அந்த சிவனுக்கே உபதேசம் செய்து அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா என்று பெயர் பெற்ற சன்னதி தான் இந்த சுவாமி மலை என்னும் சுவாமிநாதன் சன்னதி. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே அறிஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்த அறுபடை வீடுகள்ல திருச்செந்தூரை தவிர்த்து மற்ற எல்லா கோவில்களுமே வந்துட்டு இயற்கையான குன்றின் மேலவே இந்த முருகப்பெருமான் அமர்ந்திருப்பாரு. இந்த சுவாமி மலையில மட்டும் தான் முருகர் குன்றின் மேல் அமர்ந்திருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக செயற்கையாவே ஒரு குன்று அமைச்சு அது மேல இந்த கோவிலை அமைச்சிருக்கிறாங்க. இது எங்களுடைய அறுபடை வீடு பயணம். இந்த பயணத்துல ஃபர்ஸ்ட் டே மத்தியானத்துக்கு மேல திருத்தணிக்கு போயிருந்தோம். 2வது நாளா பழனி திருப்பரங்குன்றம்லாம் பார்த்துட்டு 3வது நாளா பழமுதிர்ச்சோலை திருச்செந்தூரும் பார்த்தோம். இப்போ 4வது நாளா எங்களோட இந்த அறுபடை பயணத்துல கடைசி கோயிலான சுவாமி மலைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சுவாமிமலை கோவிலுக்கு சென்னையில இருந்து கும்பகோணத்துக்கு ட்ரெயின் இல்லைன்னா பஸ் மூலயமா வந்துட்டு அங்கிருந்து 8 கிலோமீட்டர் தான் டவுன் பஸ் இல்லைன்னா மினி பஸ் மூலயமா ஈஸியா இந்த கோவிலுக்கு ரீச் பண்ணிடலாம். ஆனா நம்மளோடது அறுபடை பயணம்ங்க. சோ நாங்க திருச்செந்தூர் பார்த்துட்டு அங்க இருந்து ட்ரெயின் மூலயமா இந்த சுவாமிமலை கோவிலுக்கு வந்திருக்கோம். நாங்க இப்போ திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தாங்க இருக்கிறோமே. இந்த சுவாமிமலை கும்பகோணத்துல இருக்குது. அங்க போறதுக்கு இந்த திருச்செந்தூர்ல இருந்து சென்னை மார்க்கமா போற திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்ல ஏறி கும்பகோணம் போய் இறங்க போறோம். வாங்க போகலாம். கும்பகோணம் வந்தாச்சு. இந்த கும்பகோணத்துக்கு பஸ்ல வரவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அழகா பஸ் ஸ்டாண்ட் வந்தோமா, ஆப்போசிட்ல இருக்கிற டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சுவாமி மலைக்கு ஒரு மினி பஸ் ஏறணுமான்னு போயிட்டே இருக்கலாம். இதுவே எங்களை மாதிரி ட்ரெயின்ல வரீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து லெஃப்ட் சைட்ல சுமார் 1 கிலோமீட்டருக்கு நடந்தோ இல்ல ஆட்டோல போய் தான் பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் பண்ண வேண்டியது இருக்கும். நாங்க இப்போ கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க இருக்கிறோமே. ஆக்சுவலா ட்ரெயின் ஏறி ஏர்லி மார்னிங் 4 மணிக்கெல்லாம் நாங்க கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்க கும்பகோணத்துல நம்ம சொந்தக்காரங்க வீடு இருக்குது. அதனால எங்களுக்கு இது ரொம்ப வசதியா போச்சு. காலையில போய் அவங்க வீட்டுல நல்லா ஸ்டே பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு இப்போதான் வந்து சாமிமலை போறதுக்காக கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். அண்ட் வீடியோ பாக்குறவங்களுக்கு கேட்கலாம், ஏமா கும்பகோணத்துல எங்களுக்கும் சொந்தக்காரங்க இருக்காங்களா, அப்ப நாங்க எங்க வந்து தங்குவோம் அப்படின்ட்டு. நீங்க தங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி உங்களுக்கு நிறையவே இங்க ஹோட்டல் ரூம்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க. அதுல எது ரேட்டிங் உங்களுக்கு பெஸ்டா இருக்குதோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டே பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம இப்போ சுவாமிமலை கோவிலுக்கு தான் போக போறோம். அதுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்லயே வந்துட்டு டவுன் பஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி வாங்க நம்ம அடுத்தது அங்க போகலாம். நல்ல வேலை நாங்கள் வந்தோம், கரெக்டாக பஸ்ஸும் கிடச்சிது. ஸோ பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு மினி பஸ் மாதிரி தான். கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுவாமிமலைக்கு நியர்லி 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. பஸ் இறங்கி கொஞ்சம் தூரம் வந்து கோவிலுக்கு வாக்கபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வந்து 10 மினிட்ஸ் எவ்ரி 10 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நமக்கு சுவாமிமலை போகிறதுக்கான பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நாங்க சுவாமிமலை வந்தாச்சுங்க. இதுதான் பஸ் ஸ்டாப்பு. இங்க இருந்து ஒரு 100-150 மீட்டருக்கு நம்ம நடந்து தான் போகணும். வாங்க. ஆப்போசிட்ல கோவில் தெரியுதா? இது ஆறு, ஆனா ஒரு சொட்டு தண்ணி இல்ல. ஒரு நிமிஷம் இரு. சுவாமி ஓகே, சுவாமிநாதனும் ஓகே தான். அதென்ன சுவாமிநாத சுவாமி புரியலையே. உலகத்துக்கே படியளக்கும் முதன்மை தெய்வம் சிவன். அதனால தான் அவரை ஆதிமூலம்னு சொல்றோம். அப்பேற்பட்ட சிவனுக்கே குருவா இருந்து பிரணவ மந்திரத்தோடைய பொருளை உபதேசித்ததால இங்க இருக்கிற முருகருக்கு சுவாமிநாத சுவாமி, அதாவது சுவாமிக்கே குருவா இருந்த சுவாமின்னு பொருள் பட இந்த பேர் வந்துதான். விஷயம் என்னன்னா, தன்னை அவமதித்த பிரம்மனுக்கு பாடம் புகட்ட முருகன் அவரிடம் சென்று பிரணவ மந்திரத்தோடைய பொருள் என்னன்னு கேட்க, பிரம்மதேவனுக்கு சரியான விளக்கம் தெரியாமல் தவிக்க, படைக்கும் தொழில் மேற்கொள்ளும் உங்களுக்கே இது தெரியலையா அப்படின்னு கோபப்பட்டு பிரம்மாவை சிறையில் அடைத்து படைக்கும் தொழிலை முருகனே மேற்கொண்டாராம். இதை கேள்விப்பட்ட சிவபெருமான் கோபத்தோட முருகனை பார்த்து, பிரம்மாவை கேள்வி கேட்கிற அளவுக்கு உனக்கு ஞானம் இருக்கா? எங்க பிரணவ மந்திரத்தோட பொருளை நீ சொல்லு பார்க்கலான்னு கேட்க, சொல்றது ஒன்றும் சிரமம் இல்ல, ஆனா சொல்றவன் குரு, கேட்கிறவன் சீடன். அதனால நீங்க சீடன் போல மண்டிட்டு கேட்டீங்கன்னா நிச்சயம் நான் பதில் சொல்றேன்னு சொல்ல சிவனும் அப்படியே செஞ்சாராம். இந்த நிகழ்வு நடந்த ஸ்தலம் தான் இந்த சுவாமிமலை. சிவனுக்கே குருவா இருந்ததால இங்க இருக்கிற முருகன் தகப்பன் சுவாமி, சிவகுருநாதன் அப்படிங்கிற பெயர்களில் அழைக்கப்படுகிறார். இதை அடையாளப்படுத்தும் விதமாக சிவனோட ஸ்தலம் மலைக்கு கீழேயும் முருகனுடைய ஸ்தலம் மலைக்கு மேலேயும் அமைஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவாமி மலை ஒன்றும் இயற்கையான மலை கிடையாது. ஏகப்பட்ட கருங்கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மாட கோவில் தான். மொத்தம் 3 அடுக்குகளை கொண்ட இந்த கோயிலுடைய பழைய பெயர் திருவேரகம். இந்த கோயிலை சுத்தி நிறைய திருமண மண்டபங்கள் இருக்கிறதையும் எங்களால பார்க்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் இந்த கோயில்லையும் கோயில் தேவஸ்தான ரூம்ஸ் நிறையவே ரெண்ட் கிடைக்குது. ஆனா வழக்கம் போல இதுவும் நேர்ல வந்துதான் புக் பண்ணணுமாம். கடந்த 14 வருஷமா அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறோமே. அதுலயும் மொழி தெரியாத ஊர்ல இருக்கிற கோயில்களுக்கு போய் கூட அங்க இருக்கிற தேவஸ்தான ரூம்ஸை ஈஸியா ஆன்லைன்ல புக் பண்ணி தங்கி வழிபட்டும் வந்திருக்கிறோம். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இப்ப வரைக்கும் எந்த கோயிலோட தேவஸ்தான ரூம்லயுமே தங்கினதில்லை. ஏன்னா இங்க இருக்கிற தேவஸ்தான ரூம் கிடைக்கிறதே நம்ம போற டைம்ல இருக்கிற கூட்டம் அண்ட் நம்ம லக்க பொறுத்தது. அட்வான்ஸ் புக்கிங்ன்ற ஆப்ஷனே கிடையாது. இதுவே நம்ம ஸ்டேட் கோவில் தேவஸ்தான ரூம்ஸ்க்கும் ஆன்லைன் புக்கிங் இருந்திருந்தா நம்மளும் சரியான திட்டமிடலோட குறைஞ்ச விலையில கோயில் ரூம்லயே தங்கி வழிபட்டுட்டு வர்றதுக்கு வசதியா இருக்குங்கிறது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த சுவாமிமலை கோவில் மொத்தமா 3 அடுக்குகளை கொண்டது. முதல் அடுக்குல மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்குன்னு தனித்தனி ஆலயங்கள் இருக்குது. 2வது அடுக்குல ஃபுல்லாவே படிக்கட்டுகள் மாதிரி தான். 3வது அடுக்குல தான் முருகன் சுவாமிநாதனா காட்சியளிக்கிறாரு. நான் இப்போ நிக்கிறது தெற்கு வாசல். சரியா இந்த தெற்கு வாசல் வழி போனோம்னா நம்ம முதல்ல தரிசிக்கிறது மீனாட்சி அம்மன். அவங்களுக்கு சரியா லெப்ட் சைட்ல, அதாவது கிழக்கு வாசல் பார்த்த மாதிரி சுந்தரேஸ்வரர் அருள் பாலிக்கிறாரு. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு படிக்கட்டு பாதை இருக்குது. அது வழியா 60 படிக்கட்டுகள் கடந்து போனோம்னா மலைக்கு மேல சுவாமிநாத சுவாமி அருள் பாலிக்கிறார். இந்த 60 படிக்கட்டுகளும் தமிழ் ஆண்டுகள் 60ஐ குறிக்கும் விதமாக அமைந்துள்ளது. இந்த படிக்கட்டு கீழே வரைக்கும் மொபைல் போன்ஸ் அலோடு. அதுக்கு மேல மொபைல் போன்ஸ் கொண்டு போக அலோடு இல்ல. இங்க இருக்கிற லாக்கர்ல வச்சுட்டு தான் போகணும்னு சொன்னாங்க. நாங்களும் அப்படியே செஞ்சதால மலைக்கு மேல இந்த கோயில் எப்படி இருக்குன்னு எங்களால வீடியோவா எடுத்து காட்ட முடியல. கூட்ட நெரிசல் ரொம்ப கம்மியா இருந்ததால வெறும் 15 நிமிஷத்திலேயே எங்களுக்கு சுவாமிநாத சுவாமியோடைய தரிசனமும் கிடைச்சது. கருவறையில முருகன் ஆசானா இருக்கிறதால அவருடைய வலது கையில ஆயுதத்துக்கு பதிலா தண்டம் வச்சிருக்கிறாரு. இந்த சுவாமியோடைய சன்னதிக்கு ஆப்போசிட்ல மயிலுக்கு பதிலா யானை வாகனம் தான் இருக்குது. இந்த யானை சிலை தான் முருகருக்கு தெய்வானையை திருமணம் செய்து கொடுக்கிறப்போ இந்திரன் சீராக கொடுத்த ஐராவதத்தோடைய அடையாளமா. இந்த கோயிலுடைய தல விருட்சமாக நெல்லி மரம் இருக்குது. நெல்லிக்காய்
இந்த சுவாமிமலை முருகரை நினைச்சதை விட ரொம்பவே சீக்கிரமாவும் திருப்தியாவும் தரிசனம் பண்ணியாச்சு. இதோட எங்களோட அறுபடை பயணத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டு கும்பகோணத்துக்கு போய் பஸ் ஏறி சென்னைக்கு கிளம்ப போறோம். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் எங்களை போலவே குறைவான செலவுல இந்த அறுபடை முருகர் கோவிலையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு எல்லாம் வல்ல என் அப்பன் முருகனை வேண்டிக்கிறேன். ஒரு நிமிஷம். கோவில் நகரமான கும்பகோணத்துக்கு வந்துட்டு இந்த ஊருக்கு கும்பகோணம்னு பேர் கொடுத்த கோயிலுக்கு போகலன்னா எப்படி? ஓகே, சுவாமிமலையில இருந்து ரிட்டர்ன் வந்து பஸ் ஏறி கும்பகோணம் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நாங்க வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு பக்கத்துல இருக்கிற கும்பேஸ்வரர் டெம்பிளுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கிறோம். ஸோ கும்பேஸ்வரர் கோவில் வரைக்கும் டிக்கெட் எடுத்துக்கிறோம். இதுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் வந்துட்டு 10 ரூபாய் ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்றாங்க. எங்களுக்கு நைட் வந்துட்டு 11 o'clock தாங்க பஸ். ஸோ அது வரைக்கும் சும்மா தானே இங்கே உட்காந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சடனா எடுத்த ஐடியா இது. பார்க்கலாம் அடுத்தது அந்த கோவிலுக்கு போயிட்டு. நாங்க இப்போ கும்பகோணத்துக்கு பேர் கொடுத்த ஆதி கும்பேஸ்வரர் சுவாமி கோவில்ல தாங்க இருக்கிறோமே. ஆக்சுவலா நாங்க வந்து சுவாமிமலைக்கு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது எங்க கூட பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, கும்பகோணம் இவ்வளவு தூரம் வந்துட்டு கும்பேஸ்வரரையும் தரிசிச்சுட்டு போங்க, ரொம்ப நல்லதா இருக்கும், விசேஷமான கோவில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்க இப்படி சொன்னதாலதான் ஓகே அந்த சாமியே நம்மள வந்து கூப்பிடுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துலதான் இறங்கி வந்தோம். இங்க உள்ள வரும்போது எங்களா வந்த ஒரு அம்மா ஒருத்தவங்க பேரு ராஜேஸ்வரி அம்மா. அவங்க கிட்ட நான் வந்து யதார்த்தமா தான் கேட்டேன், அம்மா தரிசனம் எத்தனை மணிக்கு அப்படிங்கறது இந்த ஒரு வார்த்தை தான் நான் கேட்டேன். எங்க இருந்து வரேன்னு கேட்டாங்க. சென்னையில இருந்துன்னு சொன்னேன். சத்தியமா சொல்றேன், அந்த அம்மா வந்து பேருக்கு ஏத்த மாதிரி அந்த அம்பாலாவே எங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. ஏன்னா இந்த கோவிலோடைய தல புராணத்துல இருந்து எப்படி இந்த கோவிலை வந்து வழிபடுற முறை, இது எல்லாமே ஒண்ணு விடாத சகலத்தையும் எங்களுக்கு வந்து டீட்டெயிலா வந்து என்னை கூப்பிட்டு போய் ஒவ்வொரு இடத்துலயும் கூப்பிட்டு வச்சு ஒவ்வொன்றையும் விளக்கம் கொடுத்தாங்க. ஆக்சுவலா அவங்களையும் நான் கொஞ்சம் வந்து இந்த வீடியோல வந்து பேச வச்சிருக்கேன். நீங்க அந்த அம்மாவையும் பாப்பீங்க வீடியோல. அப்படி ஒரு எப்படி சொல்றது, ஒரு தெய்வ கடாட்சமா இருக்குதுங்க இந்த கோவிலுக்குள்ள. அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் எனக்கு. சிவனோட அனுகிரகம் வந்து இந்த அளவுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறத எனக்கு சிலிர்க்குது, உடம்பே சிலிர்க்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு என்னால எப்படி அதை வந்து விவரிக்கிறதுன்னு தெரியல. நீங்க என்ன வேணாலும் வந்து என்ன வேணாலும் நீங்க வந்து சொல்லலாம், பக்தி முத்தி போச்சு அந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா நிஜத்துல சொல்லணும்னா நான் நேருக்கு நேரா இன்னைக்கு வந்து இந்த கும்பேஸ்வரர் சுவாமியை நான் வந்து தரிசனம் பண்ணதாகட்டும், பக்கத்துல இருக்கிற மங்களாம்பிகை அம்மாவை அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்ச விதமா இருக்கட்டும், எல்லாமே ஒண்ணு விடாம அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது. இந்த கும்பகோணத்தை விட்டு இந்த மண்ணு வந்து எனக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சுன்றது நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கும்பேஸ்வரர் ஆதி கும்பேஸ்வரர் சுவாமி இந்த கும்பகோணத்துக்கு வந்து கும்பேஸ்வரர் சுவாமி மூலமா தான் இந்த ஊருக்கு இந்த பேர். ஆமா. இதனுடைய வரலாறு ஏதாவது கண்டிப்பா. அது இது வந்து இந்த கிராதமூர்த்தி பகவான் வேடமூர்த்தி, இவர் வேட ரூபத்துல வந்து அந்த அமிர்த கடத்தை வந்து தேவர்கள் பார்க்கடலை கடையும் போது விஷத்தை தனியா பிரிஞ்சு அந்த அமிர்தத்தை வந்து இது பண்றாங்க அம்பு விட்டு. அந்த அம்பு விட்டு விடும்போது என்ன ஆகுதுன்னாக்க அந்த கொடை வந்து உடைஞ்சிருது. ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு இடத்துக்கு உடைஞ்சு போயிடுறது. அப்ப அந்த குடமூக்கு, இது வந்து குடமூக்குங்கிறது கும்பகோணம். அந்த குடந்தை 100 பேர் குடந்தைன்னு பேரு. இது வந்து சுயம்புலிங்கம். அந்த சிந்தி போன அமிர்தத்தெல்லாம் எடுத்து சுயம்பு மூர்த்தியா வந்தவர் தான். அதனால உங்களுக்குள்ள வந்து காட்டுறேன் பாருங்க. கீழே வந்து பானம் இந்த வெள்ளி கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பா. ஆவடையார் கொண்டு தான் அபிஷேகம். மேல உள்ளவளுக்கு அபிஷேகம் கிடையாது. ஏன்னா மண்ணால் அமைஞ்சலிங்கம். அபிஷேகம் பண்ணா கரைஞ்சிடும்.
இன்னும் சொல்ல போனா ராத்திரி அந்த கோவிலை போட்டு மூடிடுவாங்க. ஏன்னா எலி குறைஞ்சிடும், மண்ணால் அந்த ஒரு ஷேப்பு மாதிரி இப்படி கோணமா இருக்கும் இந்த கும்பம். இந்த லிங்கமே கோணமா, அதனாலதான் கும்பம் வந்து கோணமா பிடிச்சதுனால கும்பகோணம்னு ஒரு பேர் வந்தது. இங்க வந்து இவருக்கு வந்து மக நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். மாசி மகம் இந்த ஊர்ல ரொம்ப விசேஷம். கும்பமேளா அதாவது மகாமகம் வந்து இதுதான் பிரதானம். இந்த கோயில தான் 5 தேர் உண்டு. 5 தேர்ல ஒண்ணு வந்து பிள்ளையார் தேர், சுப்பிரமணியர் சுவாமி, கும்பேஸ்வரர் சுவாமி, மங்களாம்பாள், கடைசியில சண்டிகேஸ்வரர். 5 தேர் உண்டு. இந்த அம்பாள் பேரு மந்திர பீடேஸ்வரின்னு பேரு. பீடேஸ்வரி மங்களாம்பாள். கையில அத்தனை மந்திர பீடத்தையே அடக்கின் படம் உள்ளங்கையிலே. அதனால அந்த உள்ளங்கை பார்த்தா நல்லா தெரியும். மந்திர பீட அதான் சக்தி வாய்ந்தவன். 51 பீடங்கள்ல ஒரு இந்த அம்பாள் சொல்லுவாங்க. அதனால இது வந்து மந்திர பீடேஸ்வரி. இவளை வந்து வந்தல்னா எந்த ஒரு குறையும் இருக்காது. ரொம்ப யாராருக்கு என்னன்னு வந்து கண்கண்ட தெய்வம். நீங்க ஒரு தடவை வந்து பாத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, திருப்பி உங்களை பாப்பான்னு கூப்பிடுவா. அந்த அளவுக்கு பவர்ஃபுல். அதான் இது வந்து கோவில முக்கியமான விசேஷம். எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த ஒரு கோவிலே, இந்த கும்பகோணத்துல இருக்கிற ஒரு கோவிலே வந்து எனக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு முறை வந்து கும்பகோணத்துக்கு வந்து இங்க வந்து ஸ்டே பண்ணி முடிஞ்ச வரைக்கும் இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா கோவில்களையும் தரிசனம் பண்ணி வரணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆசையா ஆயிடுச்சு. கண்டிப்பா வருவோம், பார்க்கலாம். நம்ம இங்க இந்த கோவில திருப்தியா சாமி கும்பிட்டாச்சு. இங்க வந்து பிரசாதமும் தராங்க, அதுவும் சாப்பிட்டு போகலாம். நெக்ஸ்ட் நாங்க இங்க சென்னைக்கு பஸ்ல போறோம். அதுவும் எஸ்சிடிசி பஸ்லாம் இல்ல, கவர்மெண்ட் பஸ். அவ்வளவுதான். சரி, எங்களோட இந்த சுவாமிமலை ட்ரிப்புக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு எவ்வளவு செலவாச்சுங்கிறத விளக்கமா பார்க்கலாமா? திருச்செந்தூர் டு கும்பகோணம் ட்ரெயின் ஃபேரா ஒரு ஆளுக்கு 315 ரூபாய். கும்பகோணத்துல இருந்து சுவாமிமலைக்கு பஸ்ல ஒரு ஆளுக்கு 10 ரூபாய். கும்பேஸ்வரர் கோவில்ல இருந்து கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்தே தான் வந்தோம். ஸோ நோ செலவு. அண்ட் கும்பகோணத்துல இருந்து சென்னைக்கு பஸ்ல ஒரு ஆளுக்கு 220 ரூபாய். இவ்வளோ தாங்க செலவாச்சு. அப்புறம் ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.